நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சொன்ன அருமையான புத்திமதி, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், நீங்கள் பெண்களின் விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றிருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்திய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று பெண்களுக்கும் கண்ணியத்தையும் உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள், இன்னன் நிசாஅ ஷகாயிகுர் ரிஜால், நிச்சயமாக பெண்களும் ஆண்களை போன்றவர்கள் தான், ஆண்களுக்கு ஒத்தானவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சொன்ன அருமையான புத்திமதி, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், நீங்கள் பெண்களின் விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை, வஹியை உம்மத்துக்கு கொண்டு வந்த நேரம், பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் உயிருடன் குழி தோண்டி புதைக்கப்பட்ட காலம். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி கிடைத்து விட்டால் முகம் கருப்பாகி விடும். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். இதனால் தான் அல்லாஹு தஆலா சூரத்து குவிரத்திலே கியாமத்துடைய அடையாளங்களில் சொல்கின்றான், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை நாளை மறுமை நாளையிலே கேட்கப்படும், எந்த பாவத்தினால் நீ கொல்லப்பட்டாய், ஏன் புதைக்கப்பட்டாய் என்று மறுமை நாளையிலே கியாமத்திலே கேட்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெஷலாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பெரும் பாவம் எது என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கின்றான், அப்படிப்பட்ட படைத்த ரப்பை வணங்காமல் அவனுக்கு பார்ட்னராக இன்னொருவரை வைத்து, இணை வைத்து நீங்கள் வணங்குவது. அதற்கு பின்னால் எது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது பிள்ளை வறுமைக்கு பயந்து உங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளையை நீங்கள் கொல்வது, இது பெரும் பாவங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், பெரும் பாவங்களில் ஒன்றாக உனது பக்கத்து வீட்டாரின் மனைவியுடன் மோசமான உறவிலே ஈடுபடுவது, இது பெரும் பாவங்களில் உள்ள ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுக்கு வாழ்வளித்த ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கின்றது. இதே போன்று இந்த பெண்ணுக்குரிய அனைத்து கண்ணியத்தையும் இந்த மார்க்கம் கொடுத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யாருக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருப்பார்களோ அப்படியான ஒரு கிஃப்ட் கிடைத்து அதை நல்ல முறையில் வளர்த்திருந்தால் நாளை மறுமை நாளையிலே நரகத்தை விட்டும் அவருக்கு பாதுகாப்பாக அந்த பெண் குழந்தைகள் அமைவார்கள் என்று சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. இவ்வளவு நல்ல செய்திகள் பெண் குழந்தைகளின் விஷயத்திலே சொன்ன ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கின்றது. இதே போன்று ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒருவர் நல்ல முறையிலே அதை வளர்த்து அதற்கு தேவையான கல்வி அறிவை கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மாராயங்களை சொல்லி இருக்கின்றார். ஒரு பெண் வந்தார், சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களை ஆண்கள் மிகைத்து விட்டார்கள், அவர்கள் நல்ல செய்திகளை கேட்கின்றார்கள், படிக்கின்றார்கள், எங்களுக்கும் ஒரு நாள் ஒதுக்கி படித்து தாருங்கள் என்று ஒரு பெண் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள், அவர்களுக்கு நல்ல விடயங்களை படித்து கொடுத்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால், கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. ஹதீஸில் வந்து இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் முடித்த ஒரு பெண்ணுக்கு மீண்டும் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். கணவனை இழந்து விட்டார் அல்லது டிவோர்ஸ் ஆகிவிட்டது, இந்த சந்தர்ப்பத்திலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்காத பெண்ணிடம் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திருமணம் முடிக்காத பெண்ணுடைய அனுமதி எப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், திருமணம் முடித்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய கூச்ச சுபாவத்தை விட
திருமணம் முடிக்காத பெண்களுக்கு வெட்க சுபாவம் அதிகம் இருக்கும். அவர்களது அனுமதி என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதாவது ப்ரோபோஸ் வைக்கப்படும் பொழுது அன் தஸ்குத், அவர் சைலண்டாக இருப்பது, மௌனமாக இருப்பது, இதுதான் அவரது அனுமதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்து விட்டால் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், முஃமின்களில் மிகச் சிறந்தவர்கள், ஈமானில் பூர்த்தியானவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், உங்களில் மிகச் சிறந்தவர்கள் தனது மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு பொதுவான ஒரு லோவை, ஒரு கன்செப்டை சொல்லி காட்டியிருக்கின்றார். என்ன சொல்கின்றான் என்றால், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் பெண்களிடம் வெறுத்தால், ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், ஆனால் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதில் அதிகமான நலவுகளும் இன்னும் ஒரு பக்கத்திலே இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் தனது மனைவிக்கு தண்ணீர் பருக்கினால் அவருக்கு அதில் கூலி இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ரெண்டு பேருடைய விடயத்திலே, ரெண்டு பலகீனமானவர்களின் விடயத்திலே உங்களுக்கு வார்ன் பண்ணுகின்றேன், எச்சரிக்கை செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒருவர் யத்தீம், அனாதை. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்அ, பெண். இந்த ரெண்டு பேரும் பலகீனமானவர்கள், இவர்களுடைய விடயத்திலே உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் உரிமைகளை பற்றி இப்படியெல்லாம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது அன்பு கணவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கு, குடும்பத்துக்கு தேவையான வீட்டு வேலையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதானுடைய சப்தம் கேட்டுவிட்டால் தொழுகைக்காக வேண்டி வெளியாக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பெண் வந்தார், ஹிந்த் என்ற ஒரு பெண் வந்தார். சொன்னார், எனது கணவர் அபூ சுஃபியான் எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு பணம் தராமல் இருக்கின்றார், அந்த பணத்தை நான் எடுக்கவா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதி மா யக்ஃபீக், உங்களுக்கு தேவையான அளவு, வவலதிக் பில் மஅரூஃப், உங்களுக்கும் உங்களது பிள்ளைக்கும் தேவையான அளவு பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு அனுமதி வழங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்களது மனைவிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களது உரிமை கடமைகள் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிட்டால் அந்த சாப்பாட்டை நீங்கள் பெண்ணுக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டும். நீங்கள் உடுத்தால், மிகச்சிறந்த உடுப்பை உடுத்தால், அதே போன்று மனைவிக்கும் அந்த உடுப்பை, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் மனைவியின் முகத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் உரிமைகளை பற்றி இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கின்றார். இதே போன்று பெண்கள் படிக்க வேண்டும், அவர்கள் கல்வியை தேட வேண்டும், அவர்கள் தேவைப்பட்டால் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ள முடியும், அவர்கள் தங்களது முகத்தை கூட திறந்து அவர்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ள முடியும். இப்படியெல்லாம் மார்க்கம் ஏராளமான உரிமைகளை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஆனால் பெண்களின் மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி மார்க்கம் சில கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றது. ஹிஜாப் என்ற கட்டுப்பாடு, பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஃபித்னா ஏற்படும் சந்தர்ப்பத்திலே சப்தத்தை உயர்த்தி பேசினால் அந்த பெண்ணுடைய சப்தம் அந்நிய ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் என்றிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆன் சொல்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமாருக்கும் சொன்ன கட்டளையாக இருந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் சொல்லப்பட்ட ஒன்றுதான் இது. சொல்கின்றது, நீங்கள் வளைத்து வளைத்து உங்களது பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டாம். காரணம், ஃபயத்தும அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கும் என்று தெரியாது. நோய் இருப்பவர்கள் அந்த பேச்சை கேட்டு அந்த பெண்ணுடைய விடயத்திலே அவர்கள் மோசமான ஆசைகளை கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே சில கட்டுப்பாடுகளையும் பெண்ணுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி சில கட்டுப்பாடுகளையும் இஸ்லாம் விதித்திருக்கின்றது. அதை ஒடுக்குவதற்காக வேண்டி கிடையாது, பெண்ணை உயர்த்துவதற்காக வேண்டி, அந்த பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சில கட்டுப்பாடுகளையும் இஸ்லாம் விதித்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான்.
இந்த மார்க்கத்தை நாம் மனதால் ஏற்று கண்ணியப்படுத்தி அதை பின்பற்றுவது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உண்மையான முறையிலே பின்பற்றிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.